GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஜனாதிபதியாக நான் எடுக்கின்ற முடிவுக்கு நீங்க எப்படி ஒரு கால அவகாசத்தை பிக்ஸ் பண்றீங்க? இதை 5 பேர் கொண்ட பெஞ்ச் தான் நேற்று விசாரிச்சாங்க. நாங்கள் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கவோ மாற்றவோ முடியாது. யார் ஜனாதிபதிக்கு சொல்றாங்க? இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போய் கூட்டத்தை கூட்டுறதுக்கு அவர் படுற பாடு அவ்வளவு கடினமாக இருக்கிறது. அந்த நேரம் பார்த்து நீங்க ஆம்புலன்ஸ் வச்சு நீங்க கூட்டத்தை கலைச்சிங்கன்னா சுட்டு விட்டு கலப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏய் நிறுத்துறியா? நம்பரை குறிச்சு வச்சுங்க, நம்பர் குறிச்சுக்கீங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர், தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் ஆம்புலன்ஸை பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. ஜெயக்குமார் தொடர்ச்சியா பேசக்கூடிய ஜெயக்குமார் காணோம். அவருமே தங்கர் மாதிரி இருக்காரான்னு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு தங்கரை எங்க வச்சிருக்காங்களோ அது மாதிரி ஜெயக்குமார் எங்க வச்சாங்கன்னு தெரியல. பாஜகவோட கூட்டணி வச்சதுனால உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் இன்னைக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணாவை கூட்டி வரும்பொழுது எம்ஜிஆரையும் உள்ள வந்துடலாம். அது முதல்ல இன்னும் ஒரு காகிதம் இல்லாத மட்டும் படம் வைக்கலன்னு நினைக்கிறேன். அதுவும் வச்சாலும் வைப்பாங்க. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதிச்சது உச்சநீதிமன்றம். அப்புறம் அந்த விசாரணையின் போது சில ஒப்புதல்கள் நீதிமன்றமே கொடுத்துருச்சு. இதை நீங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கையெழுத்து போடுங்க அப்படின்லாம் சொல்லி. இப்போ இந்த விவகாரம் குறித்து குடியரசுத் தலைவர் 14 கேள்விகள் எழுப்பியிருந்தாருங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னதுன்னா, தீர்ப்பை மாற்ற முடியாது, வேணால் விளக்கம் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியில் உள்ளது. அதாவது ஏன் இந்த பிரச்சனை வந்தது? தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆளுநர் RN ரவி தமிழக அரசு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய சட்ட முன்முடிவுகளை பெண்டிங்கில் போட்டிருந்தார். அது ரொம்ப காலம் எடுத்தது. அதை ஒட்டித்தான் தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய சவுக்கடியான தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆளுநர் என்பவர் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வச்சுருக்கணும், எவ்வளோ காலம்தான் வச்சுக்க முடியும், இது கால அவகாசத்தை மீறிய ஒரு செயலாக இருக்கிறதுனால உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கின்ற சிறப்பு அதிகாரம் அந்த 142 பிரகாரம் நாங்களே அந்த 10 சட்ட முன்வடிவுக்கும் அனுமதி கொடுக்குறோம், அதை சட்டமாக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் ஆளுநர்கள் என்பவர்கள் ஒரு மாநில அரசாங்கம் சட்டமன்றத்தில் எடுக்கின்ற அந்த சட்ட முன்வடிவுகளுக்கு ரொம்ப நாளைக்கு பெண்டிங்கில் வைக்காமல் அதை அனுமதி கொடுக்கணும், அல்லது இல்லைன்னா திருப்பி அனுப்பணும், அதற்கண்டு ஒரு கால அவகாசம் எடுத்துக்குங்க அப்படி தான் சொன்னாங்க. இதுதான் பெரிய கொதிப்பாகி துணை ஜனாதிபதியாக இருந்த தங்கர்லாம் உச்சநீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தின் மீது தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஏவுகணை போல் செலுத்துகிறார்கள், இது ரொம்ப அதிகாரம் மிதமிஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி பேசுனதை பார்த்தோம். ஆமாம், அப்போ மோடி அரசுக்கு ஆதரவாக பேசினாரு. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் எங்கே இருக்கிறாரு அல்லது எங்கேயாவது பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்களான்னு கூட தெரியல. இப்போ இதை ஒட்டித்தான் ஜனாதிபதி அவர்கள் ஒரு 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்துக்கு எழுப்பியிருந்தாங்க. அதாவது இந்த அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, அல்லது இப்போ நீங்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்கீங்களே, அப்போ ஒரு ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் என்று சிறப்பு அதிகாரங்கள்லாம் இருக்க, அது ஒரு மாண்புமிக்க பதவி, நீங்கள் அதையே நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளை கேட்டு தான் அனுப்பிச்சிருந்தாங்க. 14 கேள்விகள். நாங்கள் முடிவு எடுக்க கால நிர்ணயம் செய்ய முடியுமா? ஜனாதிபதியாகிய நான், ஆளுநர்களாகிய நாங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நீங்கள் எப்படி ஒரு கால அவகாசத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இதில் எப்படி நீங்கள் அரசமைப்பு சட்டம் 142 பயன்படுத்துகிறீங்க, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இதை 5 பேர் கொண்ட பெஞ்சு தான் நேற்று விசாரித்தாங்க. தலைமை நீதிபதி தலைமையில் 5 பேர் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச். அதில் கொடுத்த விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஜனாதிபதி 16 கேள்வி கேட்டுட்டாங்கிறதுக்காக நாங்கள் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கவோ மாற்றவோ முடியாது. நீங்கள் 14 கேள்வி என்ன, பல லட்சம் கேள்வி கூட கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கேட்கின்ற கேள்வியின் காரணமாக நாங்கள் தீர்ப்பை மாற்றிவிட்டால் அது ஒட்டுமொத்தமாக நீதித்துறையை ஸ்தம்பிக்க வச்சுவிடும். இப்போ இதோட முடிஞ்சு போயிடாதுல்ல. இப்பெல்லாம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதோ உடனே ஜனாதிபதி தலையிட்டால் தீர்ப்பை மாற்ற முடியுமா?
அது வந்து பல்வேறு பிரச்சனைகளை வித்திடும். அதனால் நாங்கள் தீர்ப்பு மாற்ற முடியாது. ஆளுநருக்கு எதிராக நாங்கள் கொடுத்த தீர்ப்பு தமிழக அரசு, கேரள அரசு போன்ற மாநிலங்கள் இந்த நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து வழக்கில் இதில் நாங்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 10 சட்ட முன்வடிவுகளை நாங்கள் சட்டமாக்கணும், அது எங்களுக்கு கொடுத்த ஸ்பெஷல் ஆக்ட் பிரகாரம். அது எல்லா நேரத்திலும் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. அப்போ காலத்துக்கு ஏற்றார் போல தான் பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே சட்டத்தின் அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த நேரம் பார்த்து நீங்கள் ஒரு 14 கேள்வி கேட்குறீங்க. இந்த 14 கேள்விக்கும் நாங்கள் கொடுத்த தீர்ப்பில் பதில் இருக்கிறது. அதான் முக்கியமானது. இப்போ ஜனாதிபதி எழுத்துப்பூர்வமாக கேட்ட 14 அந்த கேள்விகளுக்குமே நாங்கள் கொடுத்த தீர்ப்பில் பதில் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த கேள்விகளை வைத்து நாங்கள் என்ன செஞ்சாங்க, மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் விளக்கம் கேட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த விளக்கமும் பெற்றுக்கொண்டாங்க. விளக்கம் பெற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த 5 பேர் கொண்ட அந்த நீதிபதியில் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து அரசமைப்பு சட்டம் 142 பயன்படுத்துவது என்பது எங்களுக்குள்ள அதிகாரம். இது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்த போது இதற்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க, நாங்கள் எப்போ அதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. அதனால ஒரு ஜனாதிபதி தலையிடுகிறார் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய தீர்ப்புகளை மாற்றிக் கொண்டிருந்தால் இது ஒட்டுமொத்த அந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தையே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால நாங்கள் மாற்ற மாட்டோம். அதனால தீர்ப்பு சொன்னது தான். நீங்கள் எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க, அதற்கு நாங்கள் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறோம். இதுதான் அவங்க சொன்னது. காலக்கெடு நிர்ணயிச்சிங்க, அது கூட ஏற்றுக்கலாம். ஆனால் மசோதாக்களுக்கு நீதிமன்றம் சில ஒப்புதல் கொடுத்துருக்குல்ல, அது வந்து அரசின் செயல்பாடுகளில் வந்து தலையிடுவதாக இருக்கு. இல்லை இப்போ ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த சட்ட முன்வடிவை வந்து ஆளுநருக்கு வந்து ஒப்புதலுக்கு அனுப்புகிறாங்க. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து விட்டால் அது சட்டமாக மாறிவிடுகிறது. இதானே நம்ம நடைமுறை. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது ஆளுநர் என்பவர் எப்படி இருக்கணும், ஒன்று அந்த சட்டத்தை அனுமதிக்கணும் அல்லது சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும். சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பாமல் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், இது ஜனாதிபதி முடிவெடுக்கட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு இரண்டாவது முறையாக சட்டமன்றத்திலிருந்து அதுவே மீண்டும் வந்தால் அதை அனுமதிப்பதை தவிர வேற ஒன்றும் அவருக்கு இல்லை. ஆனால் அப்பொழுது இவர் ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்புவது என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் இன்னொரு வார்த்தையை கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறீங்க, இப்போ ஜனாதிபதிக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கு, ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு, ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுப்பதில் அவர்களுக்கு அரசமைப்பு சட்டமே ஒரு இதை கொடுத்துருக்கு. என்னன்னா அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கல, எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். இது என்னன்னா ஆளுநராக இருப்பவரும் சரி ஜனாதிபதியாக இருப்பவரும் சரி ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்கு. என்னன்னா அவர்களை வந்து சிறுமைப்படுத்தி விட வேண்டாம். இப்போ ஜனாதிபதிக்கு நீங்கள் 10 நாளில் முடிவெடுங்கன்னு சொன்னோம், அது வந்து ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய செயல். ஆளுநருக்கு நீங்கள் இந்த 1 மாதத்தில் முடிவெடுத்து ஆகணும்னு சொன்னால் அது ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய செயல். அவர்கள் தார்மீக அடிப்படையில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பணியாற்றக்கூடிய ஒரு அரசமைப்பு அதிகாரம் மிக்கவர்கள். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இது பெருசா அல்லது இவர்கள் பெருசா என்று பார்த்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் பெருசு. ஆனால் இந்த ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதித்தால் அது வந்து ஒரு இதை கொடுக்கும், அதாவது ஒரு அவர்களை வந்து மேன்மைப்படுத்தாது என்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொவிஷன்ஸ். அதை நீங்க எப்படி மிஸ்யூஸ் பண்றீங்க? அப்போ வந்து ஒரு ஆளுநர் வந்து எவ்வளவு காலம் எடுத்துக்குவாரா, அதை நீங்க கேட்க மாட்டீங்களா? யார் ஜனாதிபதிக்கு சொல்றாங்க. இந்த 5 பேர் கொண்ட அரசியல் சாசன பெஞ்சு இந்த கேள்வி யாருக்கு சொல்லுது? நம்முடைய ஜனாதிபதிக்கு கொடுக்குறாங்க. அப்ப அதை நீங்க கேட்க மாட்டீங்களா? ஆளுநர் எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா? அப்ப இதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். இப்ப நீங்கள் வந்து கேட்ட கேள்விகளுக்கு அத்தனைக்கும் நாங்கள் கொடுத்த அந்த வெர்டிக்ட்ல தீர்ப்பில் இருக்கிறது. அப்போ ஒரு ஜனாதிபதி சொல்லிவிட்டார் என்பதற்காக நாங்கள் கொடுத்த தீர்ப்பை மாற்றி அமைத்தால் ஒட்டுமொத்த நீதித்துறையே வந்து ஸ்தம்பிச்சு போய்விடும். ஆகவே நாங்கள் தீர்ப்பை மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதை ஒத்தி வச்சிருக்காங்க. இதுதான் நேற்று நடந்தது. அணைக்கட்டில் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு எடப்பாடி பழனிசாமி, மக்களிடையே பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் வருது, ஆம்புலன்ஸை பார்க்குறாரு. அப்புறம் மக்கள்லாம் கூட்டத்தெல்லாம் வழி விடுறாங்க. கொஞ்ச நேரம் பார்க்குறாரு. நான் 30 கூட்டம் வரைக்கும் பேசியிருக்கேன். எல்லா கூட்டத்துலையும் ஆம்புலன்ஸ் வருது, எல்லா கூட்டத்துலையும் ஆம்புலன்ஸ் வருது. அதே ஆம்புலன்ஸ் வருது, அதே டிரைவர் வராரா? இல்லை, இது மாதிரி திட்டமிட்டு செய்கிறாங்க.
பிரதான எதிர்க்கட்சி தலைவர், பிரதான எதிர்க்கட்சி அவங்க கூட்டம் போடுறாங்க அப்படின்னா அது ஒரு கூடுதல் கவனம் செலுத்துறது இல்லையா? நான் கேட்குறேன், இதுக்கு முன்பு நடந்த எத்தனையோ தலைவர்களுடைய கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வரவே இல்லையா? இவர் கூட்டத்திலேயே ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. இவரே வந்து ஆம்புலன்ஸ் வழி விடுங்கலாம் சொல்லியிருக்கிறாரு, பேச்சை நிறுத்தி இருக்கிறாரு. மட்டும் அவருக்கு என்ன பிரச்சனை? ஆம்புலன்ஸ் வந்தனால அவருக்கு என்ன தடைபடுது? பேச்சு தடைபடுதா? அவருடைய ஃப்ளோ போயிடுதா? நான் என்ன கேட்குறேன், இல்லை ஆம்புலன்ஸை இல்லை அவர் உள்ள பார்க்குறாங்க, ஆள் இல்லைங்கிறாரு. நான் கேட்குறேங்க, இது முட்டாள்தனமான வாதம் இல்லையா? ஆம்புலன்ஸ் எப்படிங்க போகும்? 2 விதமாக போகும். ஒன்று நோயாளிகளை அழைத்து கொண்டு போகும், அல்லது நோயாளிகளை அழைப்பதற்காக போகும். இப்போ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, விபத்து ஏற்பட்டிருக்கு, அப்போ நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் மட்டும் தான் வருவா. அப்போ ஆம்புலன்ஸ் நோயாளி வந்து எங்கே இருப்பார்? அடிப்பட்ட இடத்துல இருப்பார். இப்போ நோயாளிகளை அழைப்பதற்கு ஆம்புலன்ஸ் போகுது, அப்போ ஆம்புலன்ஸ் இது வரைக்கும் பேசின கூட்டங்களில் பெரும்பாலும் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. இப்போ இல்லை இதையும் பார்க்கும்போது ஆள் இல்லாமல் போகுது, அப்போ சந்தேகத்தை எழுப்புறது. இது என்ன சந்தேகம்? நான் என்ன கேட்குறேன், ஆம்புலன்ஸ் போகிறதுனால நான் தான் திருப்பி கேட்குறேன், அதிமுகவை எதுக்கணும்னா அரசியல் ரீதியாக இருங்க, நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம், அதுக்காக இந்த மாதிரி கோழைத்தனமாக இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்க வேண்டாங்கிறாரு அவர். ஏங்க அவர் சில தினங்களுக்கு முன்பு பேசினாருங்க, பேசும்போது பின்னாடி சத்தம் இருந்துச்சு. யாருப்பா இது, கொஞ்சம் அமைதியாக இருப்பான்னாரு. பின்னாடி இருந்து ஒருத்தர், மாமா நான் தான் மாமா, அது வந்துச்சா? அவருக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட அவருக்கு டைவர்ட் ஆகுது. ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூட அவருடைய பேச்சு ஃப்ளோ போயிடுது. கூட்டத்தில் இருப்பவர்கள் சலசலப்பு ஏற்பட்டால் கூட டென்ஷன் ஆகிறார். எங்க இவர் தம்பித்துறையோட உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறாரு. தம்பித்துறை அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி அதிமுகவில். அவர் கேள்விக்கு வந்து அவர் பதில் சொல்ல முயற்சி பண்ணும்போது கையை தட்டி விடுறாரு. என்ன ஆயிடுச்சு எடப்பாடிக்குன்னு கேட்டு கொடுக்க வந்து எடப்பாடி பழனிசாமி தானே தம்பிதுரை இல்லை, அதனால அவர் சொல்லுவார். என்ன ஆயிடுச்சுங்க, அவருக்கு டைவர்ட் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுறாரு, எரிச்சல் படுறாரு. இப்போ ஏன்னா இன்னைக்கு கூடுகின்ற கூட்டங்கள் வந்து அவருக்கு தாங்க தெரியும். சொல்லுவாங்கல்ல, முட்டையிடுற கோழிக்கு தாங்க அதனுடைய வழி தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போய் கூட்டத்தை கூட்டுறதுக்கு அவர் படுற பாடு அவ்வளோ கடினமாக இருக்கிறது. அந்த நேரம் பார்த்து நீங்கள் ஆம்புலன்ஸை வச்சு நீங்கள் கூட்டத்தை கலைச்சிங்கன்னா, கூட்டத்தில் நடுவில் ஆம்புலன்ஸ் போகுது, உடனே கூட்டங்கள் செதறுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஒவ்வொரு இடங்கள்லையும் கூட்டத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு வராங்க லாரியில். அது ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படி தானே சார் கூட்டுது. அப்போ எங்கே ஒரு டிரைவர் வந்து டிஸ்டர்ப் ஆகணும்? ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பிரதான எதிர்கட்சி பொதுக்கூட்டம் நடத்துது அப்படின்னா காவல்துறை, அங்கே இருக்கிற காவல்துறை என்ன செய்யுது? ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு அவசர ஊர்தி போகிறதுக்குன்னா தனியாக ஒரு பாதையை ரெடி பண்ணி வைக்கணுமா இல்லையா? இல்லை கூட்டம் வந்து இந்த இடத்துல நடத்துங்க, இந்த இடத்துல நாங்கள் கேட்ட இடத்துல முடியல, இன்னொரு இடத்துல ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி காவல்துறையில் இதெல்லாம் சரி பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் ஆம்புலன்ஸ் போகிற இடத்துலலாம் கூட்டம் வச்சிங்கன்னா ஆம்புலன்ஸ் போக தான் செய்யும். ஏதாவது ஒரு இடத்துல போய் வைங்க. ஆம்புலன்ஸ் என்னங்க, ஆம்புலன்ஸ் போகுது என்பது ஒரு பெரிய குற்றமா? அது எத்தனை ஆம்புலன்ஸ் போயிருச்சு? உடனே அந்த ஆம்புலன்ஸை ஃபோட்டோ எடு, அந்த டிரைவரை இனிமேல் பார்த்துக்குங்க, வண்டியை நம்பரை நோட் பண்ணு. அபத்தமா இல்லையா? எல்லா தலைவர்கள் கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் போயிருக்குங்க. இது வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது அந்த பிரச்சாரத்தில் பார்த்தோம், ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு ஸ்டாலினே சொல்லுவார். அது எல்லா தலைவர்களுமே, பல்வேறு தலைவர்கள் முதல்ல ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கம்பாங்க. இவரையே எரிச்சல் படுறாருன்னு கேட்குறேன். இவரும் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து நம்ம இதுலையும் போயிட்டு இருக்கு. இல்லை இந்த ஆம்புலன்ஸ் போறதுனால இவருக்கு என்ன கஷ்டம்? கூட்டம் சதறிடுதா, அல்லது வந்து இவர் பேச்சு ஃப்ளோ கட் ஆயிடுதா? அவசரமா வரும்போது இங்க இருக்கிறவங்க அடிபட்டான்னா அது அதான் ஸ்பீடாக வருது. அது ஆம்புலன்ஸ் வந்து மெதுவாக நகர்ந்து வருது, கூட்டமே வழிவிடுறாங்க. அது இயல்பா நடக்கிற ஒரு செயல். அங்க இருக்கின்ற கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு கூட்டம் 2 கூட்டம்னா அவர் சந்தேகப்பட மாட்டாரு, இந்த பிரச்சனை அவர் எழுப்ப மாட்டாரு. தொடர்ந்து சொல்றாருல, 30 கூட்டம் நம்ம அதிகமா பேசியிருக்கிறேன், அதிகமாக கூட்டங்கள்ல இந்த மாதிரி. தமிழ்நாட்டில் 108 ஆம்புலன்ஸ் ஆயிரக்கணக்கில் ஓடிட்டு இருக்கா. அரசு ஆம்புலன்ஸ், சொல்ல போனால் அது அரசு ஆம்புலன்ஸ் தான். எங்களை போன்ற கட்சிக்காரங்களே 240 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கு கிட்டத்தட்ட 240-250 ஆம்புலன்ஸ் இருக்குது. இது போன்ற பல்வேறு அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகளுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமான ஆம்புலன்ஸுகள் செயல்பாட்டில் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மருத்துவத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கோம். எங்கே பிரச்சனை நடந்தாலும் உடனே ஆம்புலன்ஸ் போயிடுது. 108 வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா நகரங்களிலும் 108 ஆம்புலன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இதை நீங்கள் பாராட்ட தான் வேணும். ஆம்புலன்ஸ் வந்தால் வழி விடுங்கப்பான்னு சொல்லிட்டு போகிறது தானே இன்றைக்கி மக்கள் மத்தியில் உங்களை முகசுலிப்பு ஏற்படுத்துதா?
மக்கள் மத்தியில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் ஆம்புலன்ஸை பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. ஆம்புலன்ஸ் யார் ஓட்டுறாங்க? ஒரே ஆம்புலன்ஸ் தான் அவருடைய எல்லா கூட்டத்துக்கும் வந்துக்கிட்டே இருக்கா? இந்த நம்பரை நோட் பண்ணணுமா? இது ஒன்று அபத்தமான ஒரு. நான் என்ன பார்க்குறேன்னா, அவருக்கு இப்போது ஒரு விதமான விரக்தி. காரணம், இன்றைக்கி பாருங்களேன், அவர் கட்சியிலிருந்து இன்றைக்கி பல்வேறு தலைவர்கள் திமுகவில் போய் சேர்றாங்க. அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தார் தெரியுமா? கூடிய விரைவில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் உடைந்து இங்கே வரும் அப்படின்னாரு. மாறாக அவர் கூட்டணியில் இல்லை, அவர் கட்சியில் இருக்கவங்கள இன்றைக்கி போய் அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது அவருக்கு விரக்தி ஏற்படுத்தி இருக்கிறது. மூன்றாவது, இன்றைக்கி அடுத்து அமித்ஷா வர்றார். தொடர்ச்சியாக அவரை இன்ன வரைக்கும் முதல்வர், ஒரு இவர் தான் முதல்வருங்கிறத உறுதியிட்டு பாஜகவினர் பேச மறுக்கிறார்கள் என்ற கோபம் இருக்குது. இன்றைக்கி அமித்ஷா வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த எரிச்சல் மனப்பான்மை பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மக்கள் மத்தியில் அவருடைய வாக்குகள் பார்த்திங்கன்னா 3 விதமான வாக்குகள் தாங்க இருக்குது. ஒன்று கேடட் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கட்சிக்காரங்க ஓட்டு. இரண்டாவது அந்த பிரச்சனைக்கு ஏற்ப போடுகின்ற வாக்குகள். மூன்றாவது மக்கள் வாக்குகள். இன்றைக்கி கட்சி வாக்குகளே உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அவருக்கு 22%, 20% ஆகி இன்றைக்கி 19%க்கு வந்துருச்சு. 2024 அது எத்தனை சதவீதம் குறைய போகுதுன்னு தெரியல. இந்த அவருக்கு ஒரு விரக்தி நிச்சயமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி தமிழகத்தை மீட்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கிறாரு? அவர் கட்சியை மீட்பதற்கான ஒரு பிரச்சாரமாகத்தான் பார்க்குறார். இன்னைக்கு வரைக்குமே அவர் கட்சியை காப்பாற்றுவதற்கு நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார். நேற்று வரைக்கும் கட்சி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கிட்டு தான் அவர் பொதுச் செயலாளராக இருக்கார். பல்வேறு சிக்கலுங்க. இன்னைக்கு பல்வேறு தலைவர்கள் வாயை திறக்கிறது இல்லை. ஜெயக்குமார் எங்கே போனார்? ஜெயக்குமார் தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஜெயக்குமார் காணோம். அவருமே தங்கர் மாதிரி இருக்காரான்னு சந்தேகம் இருக்குது. இன்னைக்கு தங்கரை எங்கே வச்சிருக்காங்களோ அது மாதிரி ஜெயக்குமார் எங்கே வச்சாங்கன்னு தெரியல. உதயகுமார் கடந்த முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தபோது மேடை விட்டு இறக்கி விடப்பட்டார். தம்பித்துறை போன்றவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். செல்லூர் ராஜ்லாம் இன்னைக்கு வாயை திறக்கிறது இல்லை, ஓபிஎஸ்சி விஷயத்தில் பேசிட்டாரு. ராஜேந்திர பாலாஜி கண்ணீர் விட்டு கதறுகிறார் சிவகாசியில். இன்னைக்கு தென்னகத்து அதிமுக தலைவர்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசிலிருந்து நத்தம் விஸ்வநாதன் வரைக்கும் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலம் தான் நம்மளை காப்பாற்றுன்னு பார்த்தா அங்கேயும் இன்னைக்கு நாங்கள் அங்கே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அதிமுக. இப்போ பல்வேறு விரக்திகளுங்க. அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஆம்புலன்ஸை பார்த்த உடனே எரிச்சல் படுறாரு. கூட்டத்தில் யாராவது கத்துனா சும்மா இருப்பான்றாரு. பக்கத்தில் இருக்கின்ற தலைவர்களை கைதட்டி விடுறாரு. இன்னைக்கு அவர் ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் எடப்பாடி. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு மதுரையில் நடக்க இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த மாநாட்டில் எந்தவித குற்றச்சாட்டும் வரக்கூடாதுன்னு பல்வேறு முன்னேற்பாடுகள்லாம் நிறையா நடக்குது. போன மாநாட்டில் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, தண்ணி இல்லை, பல்வேறு இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. ஒருத்தர் காணா போனாருன்னு இப்படிலாம் செய்திலாம் வந்துச்சு. இப்போ அது மாதிரிலாம் நடக்காமல் பைக்கிலெல்லாம் வரக்கூடாது, அது மாதிரி சில கட்டுப்பாடுகள், இராணுவ கட்டுப்பாடோடு எல்லோரும் வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா, அதோட முக்கியமானது மாணவர்கள் தொலைக்காட்சியில் பார்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அவர் ரேம்ப் வாக் வராரு. நீங்கள் பொதுவாக இந்த தமிழகத்துடைய அரசியலில் பார்த்தீங்கன்னா அப்படி தொண்டைகளையே பேசுவாங்க. சோடா குடிச்சிட்டு கருத்துக்களை பொழிகின்ற காட்சிகளை பார்த்துருக்கோம் அண்ணா காலத்தில். அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக தலைவர்கள் பேசுவாங்க. இன்றைக்கி மணிக்கணக்காக ரேம்ப் வாக், பேச்சு குறைந்து இன்றைக்கி ரேம்ப் வாக். ஏன்னா இன்றைக்கி மதுரை மாநாடு நீளமாக ரேம்ப் வாக் போகிறதுக்கான சூழல். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் விஜய் நடந்து தான் திருப்பி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சிகளை செட் பண்ணுறாங்க. இதை மாணவர்கள் பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை தாவக வைத்திருக்கிறது ஒன்று. அதை விட முக்கியமானது, ஏற்கனவே முதல் மாநாட்டில் ஒரு முக்கியமான தலைவர்களை அடையாளப்படுத்தினாங்க. அஞ்சலை அம்மாள், அவர் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர். காமராஜர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராணி வேலுநாச்சியார், அவர் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர். இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒரு ஆளை வச்சுருந்தாங்க. பெரியாரை குறியீடாக வச்சாங்க. இப்போ அடிஷ்னலாக கூடுதலாக பேரறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சேர்க்க போகிறாங்களாம். காரணம், ஏற்கனவே அதிமுக அண்ணாவை மறந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதையும் இது பண்ணுறாங்க. பேரறிஞர் அண்ணாவையும் சேர்க்க போகிறாங்களாம். அதுபோக எம்ஜிஆரையும், ஏனென்றால் இவருமே ஒரு எம்ஜிஆருடைய வழிகளே ஒரு நடிகர் இதுலேருந்து வந்திருக்கார், நடிப்பு துறையிலேருந்து வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்கிங்கிற மாதிரி பேச்சு இருக்கும் பொழுது தான் அமித்ஷா வேகமாக எடப்பாடியை கைது பண்ணி கூட்டணிக்கு சேர்த்தார். கிட்டத்தட்ட இழுத்து வரப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டணி வச்சாச்சு. அப்போ பாஜகவோட
கூட்டணியில் அதிமுக இருக்கிறதுனால இப்போ வந்து அதை விட்டு வெளியே வருமாங்கிற ஒரு இது. அதே நேரத்தில் அதிமுக வாக்குகள் இதனால் சிதறி கொண்டிருக்கிறது. பாஜகவோட கூட்டணி வச்சதுனால உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் இன்னைக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. அதனால நம்ம எம்ஜிஆரையும் ஒரு குறியீடாக கொண்டு வரணும்னா அண்ணாவையும் சேர்த்து கூட்டி வரணும். ஏன்னா அண்ணாவை கூட்டி வரும்பொழுது எம்ஜிஆரையும் உள்ளே வந்துடலாம். முதல்ல இன்னும் ஒரு காகிதம் இல்லாத மட்டும் படம் வைக்கலன்னு நினைக்கிறேன். அதுவும் வச்சாலும் வைப்பாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.